ஹே ஹாய், இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக மற்றவங்களுக்கு எப்படி நம்மளை பிடிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இந்த வீடியோவோட பார்ட் 1 பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தாலும் ரொம்பவே நல்லது. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு கூட அந்த வீடியோ பார்க்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே ஒரு கண்டினியூஷன் ஆகும், எல்லாமே ஒரு டிப்ஸ் மாதிரி, ஓகேவா? எல்லாருக்குமே இந்த மாதிரி என்ன இருக்கும், எப்படியாச்சும் நம்ம அட்லீஸ்ட் நம்மளுக்கு பிடிச்சவங்களாச்சுக்கும் நம்மளை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு எண்ணங்கள் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த வீடியோ இருக்குது, ஓகேவா? இந்த வீடியோ இருக்க ஒவ்வொரு டிப்ஸும் ரொம்பவே ஈஸியான டிப்ஸ் தான். எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் இட். ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னா மேக் ஐ கான்டாக்ட். கண்ணு அப்படிங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவருடைய ஆத்மா இருக்குல்ல, அவருடைய ஆன்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய சோலை பார்க்கறதுக்கான ஒரு திறவுகோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கண்ணை நம்ம பார்த்து பேசும்போதே அவன் உண்மை பேசுகிறானா இல்லை பொய் பேசுகிறானா, நம்மளுக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு அவன் என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நிறைய பேரால் கண்டுபிடிக்க முடியாது. பட் நம்ம கண்ணை பார்த்து பேசணும் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்க பர்சனுக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை ஏற்படும், ஓகேவா? இதுக்கு தான் கண்ணை பார்த்து பேச சொல்லுவாங்க. நம்ம கண்ணை பார்த்து பேசாமல் கீழே குனிஞ்சு பேசினாலோ இல்லை நம்முடைய ஐ கான்டாக்ட் அந்த குறிப்பிட்ட பர்சன் மேலே இல்லாமல் அங்கே இங்கேயும் திரும்பிச்சு அப்படின்னா நம்ம மேலே ஏதோ தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு கண்டிப்பாக தோணும், ஓகேவா? அதனால தான் ஐ கான்டாக்ட் பண்ண சொல்லுவாங்க. நம்ம கண்ணை பார்த்து பேசணும் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட் ஏற்படும், ஓகேவா? அந்த ட்ரஸ்ட்டுக்கு ரொம்ப அதிகமாக ஒரு வேல்யூ இருக்குது. அதனால எப்போவுமே கண்ணை பார்த்து பேசும். உங்களால் கண்ணை பார்த்து பேச முடியல அப்படின்னா அவங்க கண்ணில் எல்லாருடைய கண்ணில் இருக்க அந்த ஐரிஸ் பாருங்க, இந்த கண்ணில் இருக்க கருவிழி சொல்லுவாங்க, தெரியுமா? அது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் யூனிக்காக இருக்கும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அந்த மாதிரி நம்ம அந்த கண்ணில் இருக்க அந்த ஐரிஸ் கருவிழி நம்ம நோட்டீஸ் பண்ணும்போது ஓகே, அட்லீஸ்ட் நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம், ஓகேவா? அப்படி நோட்டீஸ் பண்ணும்போதாச்சும் ஓரளவுக்கு நம்ம கண்ணை பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கும். உங்களால் கண்ணை பார்த்து பேச முடியல அப்படின்னா அந்த கண்ணில் இருக்க கருவிழி பாருங்கள், அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் தெரிஞ்சுக்காது, ஓகேவா? அதுக்காக கண்ணை பார்க்காம இருக்கவே இருக்காங்க. நீங்கள் கண்ணை பார்த்து பேசும்போது ஐ மீன் குறுகுறுன்னு பார்க்காது, ஓகேவா? நார்மலாக பார்த்து பேசுங்க, ஜெனியூனாக பார்த்து பேசுங்க, குறுகுறுன்னு பார்க்காதீங்க. அவங்களுக்கு என்னடா இப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். அதனால ஜெனியூனாக கண்ணை பார்த்து பேசுனீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆப்போசிட் இருக்க பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் கிடைக்கும். ஏழாவது விஷயம் தான் என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டோ இல்லை உங்களுக்கு க்ரஷ்ஷோ அன்றைக்கி புதுசாக வராங்க, ரொம்ப அழகாக இருக்காங்க, அவங்க போட்டுக்க ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்குது, இல்லை இன்றைக்கி பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக தெரியுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு தோணும், ஓகேவா? இன்றைக்கி அவங்க அழகாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. யாராக இருந்தாலும் சரி, ஓகேவா? அவங்க உங்கள் க்ரஷ்ஷாக இருக்கணும் சரி, உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கணும் சரி, இல்லை யாராக இருந்தாலும் சரி, அவங்க உங்களுக்கு கொஞ்சம் வேண்டியப்பட்டவங்களாக இருப்பாங்க. பார்க்கும்போது அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க உங்களுக்கு தோணும். பட் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டோம், நம்ம சொல்ல மாட்டோம், ஓகே? நம்ம மனசுக்குள்ளே வச்சுப்போம், ஓகேவா? பட் ஓகே, நம்ம ஒத்துப்போம் அவங்க அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம வெளியில் சொன்னோம், அவங்கள்ட்ட சொன்னோம், காம்ப்ளிமெண்ட் பண்ணோம். காம்ப்ளிமெண்ட்னா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்குது சொல்லி அவங்களுக்கு சம்மந்தமாக ஏதாச்சும் பாசிட்டிவ் ஏதாச்சும் சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நீங்கள் அவங்கள நோட்டீஸ் பண்ணுறீங்க, அவங்க நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறீங்க, ஓகேவா? அவங்க இப்போது யாராக இருந்தாலுமே சரி, இப்போ நான் இருந்தாலும் சரி, நீங்களும் சரி, இப்போ நீங்கள் காலேஜ் போகிறீங்க, ஒரு அழகாக புதுசாக ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா யாருக்காச்சும் ஐ மீன் யாராச்சும் சொல்ல மாட்டாங்களா? யாராச்சும் சொல்லுவாங்க நீங்கள் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் யாராவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளேயே தோணும், ஓகே? நம்ம சும்மா ஒரு சின்ன ஒரு தாட் ஏற்படும், ஓகே? பட் யாருமே சொல்லலை அப்படின்னா ஒருவேளை இன்னும் நம்ம ட்ரெஸ் சம்திங் நம்ம அப்புறம் யோசிச்சு பார்ப்போம், இன்னும் யாருமே சொல்லலை, ஒருவேளை நல்லா இல்லையே அப்படின்ட்டு நமக்கு யோசிப்போம். இல்லைனா ஒரு சில பேர் சொன்னாங்க இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாக ரொம்ப குஜாலாக இருப்போம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஓகேவா? இதுதான் அந்த காம்ப்ளிமெண்டோட பவர், ஓகேவா? நம்ம ஒரு பர்சன் ரொம்ப அழகாக இருக்காங்க, உண்மையாக நல்லா இருக்காங்க அப்படின்னா அதை நம்ம எடுத்து சொல்லும்போது அந்த பர்சனுக்கு உங்களையும் ரொம்ப பிடிக்கும். அதில் அவங்களுடைய அந்த டேவை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக மாறிடும், ஓகேவா? அதனால் உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ பூட்டி வச்சுக்காதீங்க. அவங்க அழகாக இருக்காங்க அப்படின்னா ஒன்றும் தப்பு இல்லை. என்ன தப்பாக சொல்கிற எதுவும் இல்லை, தெரியுமா? தப்பாக சொல்கிற எதுவுமே இல்லை, ஓகேவா? அவங்க என்ன ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னா ஜெனியூனாக சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை ஏற்படாது. அதே மாதிரி அந்த பர்சனுக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும். இது பண்ணிங்கன்னா இது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். எட்டாவது விஷயம், உங்களுக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப அதிகமாக இருக்கணும். நீங்கள் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தணும், மற்றவங்களை சிரிக்க வைக்கணும். இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டாலே நீங்கள் யாராக இருந்தாலும் ஈஸியாக உங்கள் க்ரஷ்ஷை நீங்கள் கரெக்ட் பண்ண நினைக்கிறீங்க, சம்திங் என்ன இருந்தாலும் சரி, நீங்கள் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நீங்கள் அவங்க மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி மற்றவங்களை சிரிக்க வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த விஷயமாக இருந்தாலும் கண்டிப்பாக பாசிபிள் நடக்கும், ஓகேவா? ஏன்னா எல்லோரும் இந்த உலகத்தில் எல்லாம் சந்தோஷம் தான் தேடுறோம், எல்லோரும் ஹாப்பியாக தேடுறோம். இந்த ஹாப்பி அப்படிங்கிறது நமக்குள்ளேருந்து ஹாப்பி வரப்பட
அதே மாதிரி நம்ம கூட இருக்க பர்சனை நம்ம சந்தோஷப்படுத்தினாலும் அவங்கள்ட்ட நம்ம வந்து ரொம்ப அன்பாக ரொம்ப வந்து அட்ராக்டிவ் இருப்போம். ஏன்னா நம்மளை வந்து அவங்க சிரிக்க வைக்கிறாங்க, ஓகேவா? ஸோ அதனால் எப்போவுமே அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து டெவலப்மெண்ட் வந்து பண்ண பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து மற்றவங்களை எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்துனீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு உங்களை பிடிக்கும், ஓகேவா? ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ மீன் வந்து நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கும், நிறைய வீடியோஸ் வந்து பாருங்கள் எப்படி வந்து சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப வந்து அட்ராக்டிவாக தெரிவிங்க. 9வது விஷயம் என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கான்ஃபிடென்ட் லெவலாக வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தோற்றத்தை பார்த்தோ இல்லை அவங்கள்ட்ட இருக்க ஏதாச்சும் ஒரு குறையை பார்த்தோ ரொம்ப வந்து ஓரமாக போயிடும், ஓகேவா? அதை வந்து பார்த்திங்கன்னா அதை ஓவர் கம் பண்ணிவிட்டு அவங்க வந்து முன்னாடி நிற்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட வந்து ஏதாச்சும் ஒரு குறை இருக்குது அப்படின்னா அதை வந்து காரணம் காட்டி அவங்க வந்து எப்போவுமே கான்ஃபிடென்ட்டாக இருக்க மாட்டாங்க. பட் அப்படி இருக்கவே இருக்காதீங்க. உங்கள்ட்ட என்ன இருக்கோ, நீங்கள் வந்து ஏழையாக இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப பெரிய பணக்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப ஊனமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஏதாச்சும் உடம்புல ஏதாவது குறைகள் இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு பர்சன் வந்து எந்த அளவுக்கு வந்து கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்களோ அதை பொறுத்து தான் வந்து அவங்க லைஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃபியரை வந்து எதிர்த்து வந்து போராடி எதிர்த்து வந்து போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் உங்களுக்கு வந்து எதை பார்த்து வந்து ஃபியரே இருக்காது. அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃபியர் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு பர்சன் வந்து கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து கண்டிப்பாக எல்லாமே நோட்டீஸ் பண்ணுவாங்க. இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா நான் கூட வந்து பார்த்துருக்கேன், நான் கூட வந்து கண் கூட பார்த்துருக்கேன். நீங்கள் வந்து கான்ஃபிடண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களை நோட்டீஸ் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம நினைப்போம் யாரும் பார்க்க மாட்டாங்க, யாருக்கும் தெரியாதுன்னு நினைப்போம். பட் அது வந்து உங்களுடைய நடை பாவனை எல்லாத்துலேயும் உங்களுக்கு தெரியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டான ஒன்று. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பற்றின ஏதாச்சும் வந்து கமெண்ட் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து டாபிக் பற்றி பேசணும், ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து போட ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா.